அஸ்ஸலாமு அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனை பல்வேறு உறவுகளாகவும் சந்ததிகளாகவும் அல்லாஹ் செய்திருக்கின்றான், பல்கி பெருக வைத்திருக்கின்றான். அந்த உறவுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு பாச பிணைப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸிலே காண்கின்றோம். அல்லாஹ் தஆலா முதலாக மனிதனை படைத்த போது உறவு எழுந்து நின்றதாம். அந்த உறவு கேட்டதாம், யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன சொல்ல போகின்றாய் என்று கேட்கும் போது அல்லாஹ் கூறினானாம், உன்னை யார் இணைத்து வாழ்கின்றாரோ அவரை நானும் இணைத்துக் கொள்வேன், உன்னை யார் பகைத்து வாழ்கின்றாரோ அவரை நானும் பகைத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா உறவை பார்த்து கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் காண்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலே தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஒரு மனிதன் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களோடு எவ்வாறு அவன் உறவு கொள்ள வேண்டும், மனைவி மக்களோடு எவ்வாறு அவன் நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அண்டை வீட்டாரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற அந்த மார்க்க ஒழுக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய மக்களுக்கு மத்தியிலேயே பின்பற்றப்படாமல் இருப்பதை பார்க்கின்றோம். காலம் காலமாக பகைத்து வாழக்கூடிய எத்தனையோ சொந்தங்களை எல்லாம் நமக்கு மத்தியிலே காண்கின்றோம். ஏதோ மார்க்க விஷயத்திற்காக அல்ல, சாதாரண ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக ஒரு திருமணத்திற்கு அழைத்திருக்க மாட்டார்கள். அதற்காக காலம் காலமாக பகைத்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு வாழ்கின்ற மக்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில், ஏன் நம்முடைய தௌஹீத் மக்களுக்கு மத்தியில் கூட நாம் இது போன்ற பிரச்சனைகளை பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் அதிகமான மக்கள் தாய் தந்தையர்களை நட்டாந்தரத்திலே விட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதிகமாக சொல்வார்கள், நம்முடைய நஜாத்து காலங்கள் இருக்காங்களா, இவங்க தாய் தந்தையர்களுக்கு கஞ்சி ஊட்ட மாட்டாங்க என்று பொதுவாக சுன்னத் ஜமாத் மக்களுக்கு மத்தியிலே நம்மை பற்றி ஒரு தவறான குற்றச்சாட்டு இருப்பதை பார்க்கின்றோம். உண்மை கிடையாது, இவ்வாறு சொல்வதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாளே, அது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பதென்றால் ஒரு தாய் ஆண் மக்களால் கைவிடப்பட்டு விடுவாள். அவள் தன்னுடைய பெண் மக்களுடைய வீட்டில் சென்று அந்த பெண் மக்களுக்கு ஒரு அடிமை போன்று சேவனம் செய்வாள். அவள் பெற்றெடுத்த மகளே தன்னுடைய தாயை ஒரு அடிமை போன்று அவள் நடத்துவாள் என்று விளக்கம் சொல்லக்கூடிய நிலையும் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையை சொன்னார்களோ அந்த நிலை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். தலையணை மந்திரம் என்று சொல்வார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் தன்னுடைய பெற்றோரோடு இணைந்து வாழ்ந்தவர்கள், பெற்றோருடைய எல்லா பேச்சுக்களையும் கேட்டு அதற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள், திருமணத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்றே தெரியாது பெற்றோரை பகைத்து வாழக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கின்றோம். மார்க்கத்திற்காக அல்ல, அது தனிப்பட்ட விஷயம். சாதாரண உலக விஷயங்களுக்காக பெற்றோர்களை பகைத்து சொந்த பந்தங்களை பகைத்து வாழக்கூடிய நிலைமை எல்லாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவுகளிலும் எண்ணற்ற பூசல்கள், கருத்து வேறுபாடுகள், பல ஆண்டுக்கணக்கான பிரிவுகள் நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே மனைவியை பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டு 5 வருடங்கள் 6 வருடங்கள் என்று பிரிந்து வாழக்கூடிய மக்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடுகள், மற்ற சொந்த பந்தங்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இஸ்லாத்தின் பார்வையில் சொந்த பந்தங்கள், நம்மை பெற்றெடுத்தவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனைவிகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்ன, மனைவிமார்கள் கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்ற உறவினர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சக நண்பர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்
இன்னும் அண்டை வீட்டாளர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விளக்கங்களை நாம் இதிலே விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். நாம் நம்முடைய மனதிலே ஒன்றை தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள். நாம் எதனை செவியேற்கின்றோமோ, மார்க்கம் என்று நாம் எதனை விளங்குகின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். ஏதோ பயானை கேட்டோம், வந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் நாம் எதை கேட்கின்றோமோ, எந்த மார்க்க விஷயத்தை நாம் செவியேற்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்வில் நம்மால் இயன்ற அளவு பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இறைவன் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உறவுகளிலேயே மிக நெருக்கமான உறவு எதுவென்றால், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் இருக்கின்றார்களே, அந்த உறவுதான் மனிதனுக்கு மிக மிக நெருக்கமான உறவு. எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பெற்றெடுத்த இறைவனை சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது. அந்த காயம் என்று நாம் வெளிப்படையாக பார்க்கும்போது மற்ற மனிதர்களுக்கு சிறிய காயம் போன்று தெரியும். ஆனால் நாம் அதை என்ன செய்வோம், பெரிய வேதனையாக நாம் கதறுவோம். நமக்கு சிறிய தலைவலி ஏற்படும். உலகத்திலே நாம் தான் மிகப்பெரிய அவஸ்தைப்பட்டதாக நாம் என்ன செய்வோம், நம்மை நினைத்துக் கொள்வோம். நமக்கு காய்ச்சல் ஏற்படும். அந்த நேரத்தில் நாம் நினைப்போம், நாம் தான் உலகத்திலேயே மிக அதிகமாக கஷ்டப்படுகின்றோம் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். உண்மையில் காய்ச்சல் என்பது சாதாரண விஷயம். நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி என்பது இதுவும் அற்பமான விஷயம். இந்த சாதாரண வலிகள், துன்பங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது அதை நாம் மிகப்பெரிய வழியாக, மிகப்பெரிய துன்பமாக எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் படைத்த இறைவன், அவனுக்கு மனிதனுடைய எல்லா நிலைகளும் நன்றாக தெரியும். இறைவன் ஒன்றை துன்பம் என்று சொல்லி காட்டுகிறான் என்றால் அது நாம் சாதாரண ஒரு காயத்தை வலி நினைப்போம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. படைத்த இறைவன் மனிதனுடைய உள்ளங்களை எல்லாம் அறிந்தவன். அனைத்து உலக மக்களும் எப்படி இருப்பார்கள், அவருடைய குணநலன்கள் என்ன, எது மிக அதிகமான துன்பம், எது மிக குறைவான துன்பம் என்பதை இறைவன் நன்றாக அறிந்தவன். அப்படிப்பட்ட இறைவன் என்ன சொல்லி காட்டுகின்றான், சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்தை நாம் பார்க்கின்றோம். வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, நாம் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை அவன் அனுசரிக்குமாறு, பெற்றோர்களுக்கு பணிவுரை செய்யுமாறு நாம் உபதேசம் செய்தோம், மனிதர்களுக்கு கடமையாக்கினோம். என்ன காரணம், ஹமலத்துஹு உம்முஹு வஹினன் அலா வஹின், அவனுடைய தாய் அவனை பலகீனத்தின் மேல் பலகீனத்தை சுமந்து அவனை பெற்றெடுத்தால், மிகப்பெரிய சிரமங்களை அனுபவித்து அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், இதன் காரணமாக நீங்கள் பெற்றோரிடம் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் மனிதர்களுக்கு உபதேசம் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம சாதாரண காயத்தை பெரிய வலியை நினைப்போம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. சொல்லக்கூடியவன் யார், அகில உலகங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மனிதனுடைய வேதனைகளை எல்லாம் உணர்ந்த இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய தாய் நம்முடைய தாய் நம்மை எப்படி பெற்றெடுத்தால், பயங்கரமான சிரமத்தை சுமந்து மிகப்பெரிய கஷ்டத்தை சுமந்து கொண்டு மனிதனை பெற்றெடுத்தால் என அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இறைவனே ஒன்றை மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய வலி என்று சொல்லி காட்டுகிறான் என்றால் அதை நாம் வார்த்தை வர்ணித்துவிட முடியாது, அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். அந்த அளவிற்கு பயங்கரமான சோதனைகளை இந்த மனிதனை, குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு தாய் அனுபவிக்கின்றாள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மனிதனுக்கு, குழந்தைக்கு அவள் பாலூட்டுவதும் 2 வருடங்கள். எனவே அனிஷ்குர்னி, மனிதனே நீ எனக்கும் நன்றி செலுத்து. உன்னை மனிதனாக ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறக்க வைத்திருக்கின்றேனே, அப்படிப்பட்ட இறைவனால் எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும். வலி வாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனக்கும் நன்றி செலுத்தி, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து என அல்லாஹ் தஆலா கட்டளையாக போடக்கூடிய விஷயத்தை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலேயே நாம் ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய பாக்கியம் அவன் ஏகத்துவவாதியாக அவன் இருப்பதுதான் ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்கள் மிகப்பெரிய பாக்கியம். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் தௌஹீதை நாம் எப்படி உயிர் நாடியாக கொள்கின்றோமோ அதற்கு அடுத்த நிலையில் அல்லாஹ் தொழுகையை சொல்லி காட்டவில்லை. ஏகத்துவ கொள்கைக்கு அடுத்தபடியாக தொழுகையை சொல்லி காட்டவில்லை. நோன்பை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. வேறு எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக
அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறான் என்றால் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நபியே, உன்னுடைய இறைவன் விதியாக்கி விட்டான். அல்லாஹ் விதியாக சொல்லி காட்டுகின்றான். வகலா ரப்புக், உன்னுடைய இறைவன் விதியாக்கி விட்டான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. முதல் கட்டளை ஏகத்துவம், இறைவனுக்கு சமமாக இணையாக எதையும் கொண்டு வந்து விடக்கூடாது. அடுத்த என்னது? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக இறைவன் எதை கொண்டு வருகின்றான்? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதைத்தான் இறைவன் கொண்டு வருகிறான். அப்படி என்றால் நாம் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு எந்த அளவிற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம், மார்க்கம் எந்த அளவிற்கு சொல்லி காட்டு என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வர்றார். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்கு நாசி பி ஹுஸ்னி சஹாபத்தி, நான் இந்த உலகத்திலேயே உறவு கொள்வதற்கு, தோழமை கொள்வதற்கு உயிர் நண்பன் சொல்லுவாங்க பாருங்க, உறவு கொள்வதற்கு மக்களிலேயே மிக தகுதியானவர் யார்? கேட்கப்படக்கூடிய கேள்வியை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் நான் தோழமை கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிக மிக தகுதியானவர் யார் என்று நினைக்கிறாரு? ஒரு சஹாபி கேள்வி கேட்கின்றார். அப்ப நபியே நான் சொல்லி காட்டுறாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய். அவங்கள அடுத்து யாரு? அடுத்து யார சொல்ல கேட்கிறான். அவன் நபியை சொல்லி காட்டுற, உம்முக்க, உன்னுடைய தாய் தான். அடுத்து யாருன்னு கேட்கிறாரு. சும்மா மாதா. அடுத்து யார்? உம்முக்க, உன்னுடைய தாய். அசாபி உடவில் அடுத்ததாக யாருன்னு கேட்கிறாங்க. சும்மா அபூக்க, உன்னுடைய தந்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம். அப்ப நாம் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு எந்த அளவு கடமைப்பட்டிருந்தால், தங்க பழக்கம் சொல்லுவாங்க பாருங்க, அதுவும் தாய்க்கு தான். வெள்ளி பழக்கம் சொல்லுவாங்க பாருங்க, அதுவும் தாய்க்கு. அடுத்து வரும்போது சில்வரா, வெள்ளி கருத்தினது வெண்கலம், அதுவும் தாய்க்கு. அதுக்கு அடுத்து யார்? தந்தை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பெற்றோர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எந்த அளவிற்கு மிக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது? இந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இவன் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைவதற்கு அவனை பெற்றெடுத்த தந்தை பாடுபடுகிறார். இவனுக்கு அமுதூட்டி பாலூட்டி தன்னுடைய சக்தியை எல்லாம் இழந்து ஒரு தாயாகிறவள் இவனை பெற்று வளர்த்தெடுக்கிறாள். வளர்ந்த பிறகு ஏதோ ஒரு பெண்ணிற்காக பெற்ற தாய் தந்தையுடைய உள்ளங்களை எல்லாம் மோகடித்து ஊரை விட்டு ஓடக்கூடிய எத்தனை மக்களை நாம் பார்க்கின்றோம். எதற்கு நாம் உயிரை கொடுப்போங்கிறான்? ஏன்? இது ஏதோ ஒரு பிள்ளையை வந்து லவ் பண்ணிட்டாராம், இந்த காதல் செய்து விட்டாராம், தாய் தந்தை இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி செய்ய பின்னால் நாம் பார்க்க விடுக்கின்றோம். இவரை இந்த பெண்ணை தான் கல்யாணம் செய்ய வேண்டும், எனக்கு வாப்பு தேவை கிடையாது, இன்னா தேவை கிடையாது. யாரு? ஏதோ ஒரு பெண்ணின் மீது கொண்டுள்ள மோகம் மார்க்கத்துக்காக இல்ல, மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்கள், மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்களை பெற்றோர்கள் ஏவின் கிடையாது. பெற்றோர்கள் ஒன்றை கட்டளையிடுகின்றார்கள், அதற்கு மாற்றமாக தாய் தந்தை தேவை கிடையாது. எனக்கு அந்த பெண் தான் வேண்டும் என்று எத்தனை நபர்கள் இன்றைக்கு பெற்றோர்களை தூக்கி வீசக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்றைக்கு எத்தனை நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை நபர்கள் இன்றைக்கு நாம் நம்முடைய தாய் தந்தைகளை பல்லாண்டுகளாக தவிக்க விட்டு வாழ்ந்து வருகின்றோம். எந்த காரணமும் அல்லாஹ்விடம் ஒத்துக்கப்படாது. நீங்க தாய் தந்தைகள் எவ்வளவு மோசமா இருக்கட்டும், எவ்வளவு அளவு மோசமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் நமக்கு இழைத்தாலும் சரி, நம்ம இந்த உலகத்தில் யாருமே இழைக்காத துன்பமா இருக்கட்டும், அவங்க நம்மளை பெற்று எடுத்தாங்க பாருங்க, அந்த துன்பத்திற்கு அவர்கள் நமக்கு எவ்வளவு துன்பத்தை தந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்களை தந்தாலும் சரி, கட்டுப்பட்டு போவதை தவிர வேறு வழி கிடையாது. மார்க்கத்தை பொறுத்தவரை மார்க்கத்திற்கு மாற்றம் விஷயம் விட்டுருங்க. உலக விஷயமா இருந்ததென்றால் நாம் உண்மையிலே அல்லாஹ்வை நம்பிய மக்களாக இருந்தால் பெற்றோர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை தந்தாலும் சரி அதற்கு கட்டுப்பட்டு போவதுதான் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றோம் என்பதற்குரிய அர்த்தம். அந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நாம் ஹதீஸ்களை பார்க்கும்போது, ஹதீஸ்களை படித்து பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு எல்லா உலக விஷயங்கள் அனைத்திலும் நாம் கட்டுப்பட்டு போவதுதான் அது மிக மிக தகுதியானது. ஒரு உண்மையான முஃமின் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹதீஸ்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு சஹாபி வர்றாரு, ரசூலுல்லாஹ் கேட்கிறார், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அக்ரபு இலல் ஜன்னah, எந்த செயல் என்னை சொர்க்கத்திற்கு நெருக்கமாக்கி வைக்கும் கேட்கிறார். நான் எதை செய்தால் மிக வேகமாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? சொர்க்கத்தை பற்றி பார்த்தோம்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சஹாபி கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அஸ்ஸலாத்து அலா மவாகித்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரங்களில் நிறைவேற்றுவது. இரண்டாவது சொல்லி காட்டுறாங்க, மாதாயா நபி எல்லாம் அடுத்து என்ன, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. சொர்க்கத்துக்கு எது கொண்டு போய் சேர்க்கும்? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு அடுத்த நிலை எதை கொண்டு வர்றாங்க? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதை விட எது முக்கியம் கொடுத்திருக்காங்க? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக வலியுறுத்தி சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான் 7வது அத்தியாயம் 24வது வசனத்திலே அல்லாஹ் கூறும்போது அற்புதமான ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, நபியே உம்முடைய இறைவன் விதியாக்கி விட்டான், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இரண்டாவது அபில் வாலிதைன் இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அந்த பெற்றோர்களில் ஒருவரோ தாத்தம்மா 2 பேருமோ அல்லது யாராவது சின்ன வயசுல இறந்து போயிடுவாங்க, அல்லது இருவருமோ, பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உங்களிடத்தில் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் சீ என்று உடனே செய்கிறார்கள், சொல்லிவிடாதீர்கள். உஃபுங்கிற வார்த்தைக்கு தமிழான சீ மொழிபெயர்க்கிறோம். இதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால் முகத்தை சுழிப்போம் பாருங்க. யாராவது நம்ம விரும்பாத விஷயம் சொல்லுவாங்க, முகத்தை நம்ம என்ன செய்வோம்? லேசா சுழிப்போம். இதுதான் உஃபுங்கிறது அர்த்தம். அப்ப அந்த மாதிரி முகத்தை கூட நீங்கள் சுழித்து விடாதீர்கள். பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டாங்கன்னு சொன்னா வயோதிக பருவத்தை அடைய அடைய குழந்தை தன்மை ஏற்படும். அதில் அனைத்து அதிகாரங்களும் நம்முடைய கையில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை எப்படி கையாள வேண்டுமோ அந்த அடிப்படையில் கையாள வேண்டுமே தவிர சிரித்த முகத்தை தவிர வேறு எதையும் மாற்றிவிடக் கூடாது. முகத்தை கூட சுழித்து விடாதீர்கள், சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் சொல்லி படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். யாரோ ஒரு அறிவியல் செய்யக்கூடிய உபதேசம் கிடையாது. சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். நாம் எதையும் சாதாரணம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்மை படைத்த இறைவன் நம்மை நாளை மறுமையை நிறுத்தி விசாரிப்பானே, அவன் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய கட்டளை ஃபலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் சீ என்று செய்துவிடாதீர்கள், சொல்லிவிடாதீர்கள். பார்க்கிறோம், வயோதிக பருவத்தை அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா கட்டில் தாயும்போது உள்ளுக்கு போயிடுவாங்க, மலம் ஜலம் கழித்து விடுவார்கள். இதெல்லாம் யார் பார்க்கணும்? நாம் நின்று பார்க்க, நம்மை பெற்றெடுத்தார்களே, நாம் எவ்வளவுதான் நாம் ஈடு செலுத்தினாலும் எவ்வளவுதான் நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்தாலும் அதற்கு ஈடாக முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தன்னுகருமா, அந்த இருவரையும் நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளையே நீங்கள் அங்கு சொல்லுங்கள். சாதாரண முகத்தை சுழித்து விடாதீர்கள், வெறுத்து விடாதீர்கள். கண்ணியமான வார்த்தையை நீங்கள் இருவருக்கும் சொல்லுங்கள். வக்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லில் மினர் ரஹ்மா, பாசத்தோடு அன்போடு பணிவு எனும் இலக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள். அல்லாஹ் கடை ஒன்றென்று அல்லாஹ் சொல்லல, ஒவ்வொன்றும் அடிக்கிறான் அல்லாஹ். நல்ல வார்த்தையை பேசுங்க, சீன் கூட நல்ல பணிவிடை செய்ய அல்லாஹ் சொல்லிட்டு போகலாம். பணிவிடை செய்யுங்க ஒரு கட்டளை. நீங்கள் சீ என்ற முகத்தை கூட சுழித்து விடாதீர்கள், வெறுத்து விடாதீர்கள், அதோடு நிறுத்திருக்கலாம். அது மட்டும் அல்லாஹ் சொல்லல, நீங்கள் கண்ணியமான வார்த்தையை பேசுங்கள், அதோடு நிறுத்தவில்லை. பாசத்தோடு அன்போடு இரக்கத்தோடு பணிவின் இலக்கையை தாழ்த்துங்கள். வகுல் ரப்பி ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா, நீங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். யா அல்லாஹ், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது, நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ அதுபோன்று நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுயா அல்லாஹ், என்னுடைய அல்லாஹ்விடம் உங்களுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை போடக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். நாம் நம்முடைய உறவாகிய அறுத்து போட்டாலும் புரியாத உறவு எது? சொந்த பந்தங்கள் தான். சொல்லலாம், அங்கேயே சண்டை வரும்போது நீ எனக்கு தாய் கிடையாது, நீ எனக்கு தகப்பன் சொல்லலாம். வார்த்தையை சொல்லிவிட்டால் மட்டும் இந்த பந்தம் செய்யாது, அறிந்து விடாது. தாய் தகப்பன் உறவு இருக்கு பாருங்க, நாம் எவ்வளவுதான் இறைவன் ஏற்படுத்திய உறவு, அது என்ன செய்யாது. இந்த மனைவி இந்த பந்தம் இருக்கு பாருங்க, இது துண்டாகும். தலாக்கு விட்டல் சொன்னா அது மனைவி கிடையாது. அந்த மனைவிங்கிற உறவு வரும் போகும். தாய் தந்தைங்கிற உறவு இருக்கு பாருங்க, இது கியாமத் நாள் வரைக்கும் நாம் இறந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட போய் எப்படி மறுமையில கூப்பிடப்படும். இன்னாருடைய இன்னவனை வாழ்ந்து அல்லாஹ் செய்ய மறுமை நாள்ல நம்ம எல்லாம் அழைப்பார்கள், மலக்குமார்கள். இந்த அளவிற்கு அது அறிந்து போகாத உறவு வந்து இந்த பெற்றோர் என்கின்ற உறவு. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பயான்ல பல ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருப்போம். நேற்று நாம் சொல்லி காட்டணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு தடவை சஹாபாக்களுக்கு உரையாற்றுவதற்காக மெம்பர் படியில் ஏறுறாங்க. மெம்பர் படியில் ஏறும் பொழுது முதல் படியில் கால் வைக்கின்றார்கள், ஆமீன் சொல்றாங்க. இரண்டாவது படியில் கால் வைக்கும் போது ஆமீன் சொல்றாங்க. மூன்றாவது படியில் கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி முடிந்த பிறகு சஹாபாக்கள் சித்திக்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்க ஆமீன் சொன்னீங்க என்ன விளக்கம் கேட்கிறாங்க. நீங்க எந்த காலத்திலையும் ஆமீன் சொல்ல மாட்டீங்க, எப்போது இந்த மாதிரி சொல்றது கிடையாது, புதுசா ஆமீன் சொல்றீங்க என்னன்னு கேட்கிறாங்க. அவர் நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் முதல் படியில் கால் வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்திரம் வந்தார்கள். எவன் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். நான் ஆமீன் என்றேன். இரண்டாவது படி நான் கால் வைக்கும் பொழுது யார் என்னுடைய பெயர் முகமது ஆகிய என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்கும் பொழுது ஸலவாத் சொல்ல வேண்டும், என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமா, அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது என்ன பிரார்த்தனை செய்கின்றார்கள், போதன் லிமன் அதிலக்க அபவாகுல் கிபர வைந்தகு அவாகதுகுமா ஃபலம் யுதுகுலாகுல் ஜன்னா. எவனிடம் அவனுடைய தாய் தந்தையர்கள் வயோதிக பருவத்தை அடைந்து எல்லோருக்கும் இந்த பாக்கியம் ஒரு பாக்கியம். பெற்றோர்கள் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நம்மிடத்தில் வயோதிக பருவத்தை அடைவிடாம பாருங்க, அவர்களுக்கு அது அல்லாஹ் சோதனையா இருக்கலாம். ஆனால் நமக்கு என்னது, பெற்றோர்கள் நம்மிடம் வயோதிக பருவத்தை அடைவது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய பாக்கியம். நிறைய சொல்லி காட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்களாம், எவனுடைய பெற்றோர்கள் அவனிடத்தில் வயோதிக பருவத்தை அடைந்து அந்த பெற்றோர்கள் இவனின் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் சொல்லி காட்டுறான். யார் நாசம் பெறாங்க, நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடம் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நம்ம சொர்க்கத்தை நுழைக்க வேண்டும். எப்படி நுழைக்க முடியும், அந்த வயோதிக பருவத்தை அடைந்து அவருக்கு நான் பணிவிடை செய்யறோம் பாருங்க, இந்த ஒரு காரியம் போற அல்லாஹ் நாடுதான் என்றால் ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுத்ததற்காக சொர்க்கத்தை கொடுத்த இறைவன் இதற்கு தரமாட்டானா? கண்டிப்பா அல்லாஹ் தருவான். சொல்லி காட்டுறாங்க, பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்து எவன் சொர்க்கம் செல்லவில்லையோ அவனுக்கு இறைவன் தூரமாகட்டும். அப்ப சொர்க்கம் செல்வதற்கு எது ஒரு நல்ல வாய்ப்பு, எது ஒரு சிறந்த பாக்கியம், எது பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைஞ்சவுடன் அவங்க தான் பணிவிடை செய்யணும் பாருங்க, அதற்கு கூலி, அதற்கு இறைவன் தரக்கூடிய கூலி சொர்க்கத்தை தவிர எதுவும் கிடையாது. அப்படி சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் அவனை விட துர்பாக்கியசாலி யாருங்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாம் ஹாக்கிம் என்ற கிரந்தத்திலே பார்க்கின்றோம். இன்னொரு செய்தியப்பா, எவ்வளவு ஹதீஸ்கள் மார்க்கம் இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டு பார்க்கணும். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். பல ஹதீஸ்கள்ல நபிகள் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுப்போக்காக இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களும் சரி, அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் பெற்றோருடைய விஷயத்தில் மிக மிக பொறுப்போக்கை நாம் காண்பிப்பதை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, திடீர்னு அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும். அவன் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் மண், யார் அது நாசமான்னு சொல்லி 3 தடவை சொல்றாங்க. அவன் நாசமா போட்டும், அவன் நாசமா போட்டுங்கிறான். அவன் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மண் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் தவிர யாருன்னு கேட்கிறான். அவர் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மன் அதரக அபவைஹி இன்தல் கிபரி அஹதஹுமா அவ் கிளைஹுமா ஃபலம் யதுகுல் ஜன்னா. யார் பெற்றோர்களில் இருவரையுமோ அல்லது இருவரில் ஒருவரையோ வயோதிக பருவத்தில் பெற்று அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை செய்றாங்க, பிரார்த்தனை செய்கிறார்கள். என்றால் பெற்றோருக்கு அந்த வயோதிக பருவத்திலே பணிவிடை செய்வது எந்த அளவிற்கு மிக மிக அவசியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மகன் தன்னை பெற்றெடுத்த தந்தைக்கு எந்த உபகாரம் செய்தாலும் சரி ஈடாக முடியாது. ஒரே ஒரு உபகாரம் இருக்கு, அதை செய்தால்தான் தந்தைக்கு ஈடாகும், தாய் கிடையாது. தாய்க்கு நாம் எவ்வளவு பணிவிடை செய்தாலும் அவர் நமக்கு பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க, பெற்றெடுத்த பலி அதுக்கு ஈடாக முடியாது. ஆனால் தந்தை செய்த உபகாரம் இருக்கு பாருங்க, இந்த உபகாரத்திற்கு எதை செய்தாலும் சரி, காலமெல்லாம் அவர்களுக்கு உழைத்து கொட்டினாலும் சரி, தந்தையுடைய உபகாரத்திற்கு ஈடாக முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி காட்டுறாங்க. என்ன விஷயம்? நபிகள் சொல்லுகின்றார்கள், லா யஜிசி பலதுன் வாலிதன், ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு எந்த விதமான உபகாரம் செய்ய முடியாது. இல்லா எஜிதகு மம்லூக்கன் ஃபயஸ்தரியஹு ஃபயோதிகஹு, தன்னுடைய தந்தையை
அடிமையாக பெற்று தந்தையை விலைக்கு வாங்கி அவரை விடுதலை செய்கிறாரே, இதை செய்தால்தான் ஏன்னா ஒரு அடிமை தந்தைக்கு பிறக்கக்கூடியவன் அடிமையாகத்தான் இருப்பான். இவன் பெரியாள இவன் சம்பாதித்து தன்னுடைய அடிமை தலையை விலைக்கு தன்னுடைய தந்தைக்காகவும் அந்த பணம் கட்டி வெளியே கொண்டு வருவது என்பது அன்றைய காலத்தில் இயலாத ஒன்று. அவன் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, தந்தை அடிமையாக இருந்து பிள்ளை பெரிதாக வளர்ந்து தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய தந்தையை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தால் மட்டும்தான் தன்னுடைய தந்தை இவனுக்கு செய்த உதவி இருக்கு பாருங்க, அதற்கு மகன் செய்த பெரிய உபகாரத்துக்கு சமமாகும். வேறு எது செய்தாலும் சமமாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து பார்க்கிறோம், பெற்றோருடைய பணிவிடை அதோடு முடிஞ்சு போவது கிடையாது. அவர்கள் இறந்த பிறகு மார்க்கம் அவங்களுக்கு பணிவிடை செய்ய சொல்லு. இறந்து போட்டாங்க வச்சுக்கிறீங்க, இறந்து போன பிறகு நம்ம பெற்றோர் இல்லையா அவங்களுக்கு எப்படி பணிவிடை செய்யணும் கிடையாது. தாய் அந்த பெற்றோருடைய அந்த உறவு எப்படிப்பட்ட வலிமையானதாக இருந்தால், அது எவ்வளவு பேணப்பட வேண்டியதாக இருந்தால், இறந்த பிறகு அவங்களுக்கு பணிவிடை செய்ய சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி வர்றார், அபூ உஸைத் மாலிக் பின் ரபியா என்ற சஹாபி. அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அபக்கிய மின் பிர்ரி அபவைய ஷைஉன் அபுர்ருஹுமா பிஹி மின் பாதி மௌத்திஹிமா. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெற்றோர்கள் இறந்து போன பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் ஏதாவது எஞ்சி இருக்கிறதா? பெற்றோர்கள் இறந்த பிறகு அவங்க என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். அது சஹாபி கேட்கிறாரு, இறந்து போன பிறகு அவங்க ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டியிருக்கான்னு கேட்கிறாங்க. அவன் நபிகள் சொல்லி காட்டான், நாம் இருக்கிறது என்ன பணிவிடை? அஸ்ஸலாத்து அலைஹிமா, அந்த இருவருக்கும் நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த இருவருக்கான செய்ய வேண்டும், நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். வஇஸ்திக்ஃபார் லஹுமா, அந்த இருவருக்காகவும் நீ பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வஈஃபாவு பிஉஹூதிஹிமா மின் பாதி மௌத்திஹிமா, அவர்கள் உயிரோடு வாழும்போது யாருக்காவது வாக்குறுதி அளித்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இறந்த பிறகு அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்ற வேண்டும். வஇக்ராமு சதீகிஹிமா, அந்த பெற்றோரின் உறவினர் இருப்பாங்க பாருங்க, பாப்பர் நண்பர் இருப்பார், சொந்த விதமா இருக்க மாட்டாங்க, ஏற்றுவத்து நண்பராக இருப்பார். தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது அவரோடு உறவு பாராட்டி இருப்பார். அவர் இறந்த பிறகு உன்னுடைய பெற்றோர்கள் எந்த உறவினரோடு இணைந்து வாழ்ந்தார்களோ, யாரையெல்லாம் அவர்கள் உறவு வைத்திருந்தாலும் நட்பு பாராட்டினார்களோ அவர்களுக்கு நீ கண்ணியம் செய்ய வேண்டும். அவர்களோடு நீனும் உறவு பாராட்ட வேண்டும். சிலத்து ரஹிமில்லத்தி லா தூசல் இல்லா பிஹிமா, பெற்றோர்கள் மூலமாகவே தவிர உறவு என்று ஏற்படாதே, அந்த உறவுகளை நீ இணைத்து வாழ வேண்டும். பெற்றோர்கள் இருக்கும்போது அக்கா தங்கச்சியை கவனிச்சேன், பெற்றோர்கள் இருக்கும்போது அண்ணன் தம்பி நான் பார்த்தேன், பாப்பமா இறந்து போயிட்டாங்க, அண்ணன் தம்பி அண்ணன் கஷ்டம் இருப்பாரு, தம்பி கஷ்டம் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி கஷ்டம் இருப்பாங்க, யாரும் நம்ம கவனிப்பது கிடையாது. நிறைய சொல்லி கேட்டாங்க, பெற்றோர்கள் மூலம் உனக்கு ஏற்பட்ட உறவு இருக்கிறதே, அந்த உறவை நீ இணைத்து வாழ்வது பெற்றோரை பேண வேண்டிய கஷ்டமா இருக்குது. பெற்றோருக்கு செய்ய பணிவிடை என்னது? அவங்க இறந்த பிறகு பெற்றோர்கள் மூலம் ஏற்பட்ட உறவுகளை நீ இணைத்து வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையா சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு செய்தி நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி நபியாகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள், அவர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஒரு மாதம் நோன்பு மேல் கடமையாக இருக்கும் நிலையில் இறந்து போயிட்டாங்க, நான் அந்த நோன்பை நோட்டால் என்னுடைய தாய்க்கு பலன் தருமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, அற்புதமா கேட்கிறாங்க, ராயித்த லவ்கான அலேஹ தைவன் அகுந்த தக்லீனகும், அந்த பெற்றோர்கள் மீது கடன் இருந்தால் அதை நிறைவேற்றுவாய் அல்லவா? அப்ப என்ன விளங்குது? பெற்றோர்கள் கடனை விட்டு சென்றால் அதையும் நாம் நிறைவேற்ற வேண்டும், நாம் செய்யக்கூடிய பணிவிடைகள் ஒன்று. அப்ப பெற்றோருக்கு கடன் இருந்தால் அதை நிறைவேற்றுவாய் அல்லவான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆமா நிறைவேற்றுவேன். சரி, அஹக்குபுல் கலா, அல்லாஹ்வுடைய கடன், நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய கடன், அதை அவர்கள் கடமையாக இருக்கும் வரை இறந்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கடனை நீ நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பெற்றோருக்கு பணிவிடை என்பது அவங்க உயிரோடு வாழும்போது மட்டும் கிடையாது, இறந்த பிறகு அவங்க என்னதுக்கு மார்க்கம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை சொல்லி காட்டுகிறது என்றால் அது எந்த அளவிற்கு மிக மிக முக்கியமாக என்பதை நான் சிரித்து பார்க்க வேண்டும். ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுக்குரிய கோவில்கள் வந்துகிட்டு இருக்காங்க, அற்புதமா தலப்பா கட்டியிருக்காங்க, நல்ல டிரெஸ் போட்டிருக்காங்க. இப்னு உமர் வந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு கிராமவாசி வர்றார். இப்னு உமர் என்பது பெரிய சஹாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அப்போ ஒரு சஹாபியை பார்க்கிறாங்க, ஒரு காட்டு கிராமவாசியை பார்க்கிறாங்க, அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப இப்னு உமர் என்ன பண்றாரு, அந்த கிராமவாசியை அழைத்து
தன்னுடைய கோவலை கழுதைக்கு மேல் தூக்கி வைக்கிறார். ஏற்றி வைத்து தன்னுடைய தலப்பாகை அவருக்கு அணிவித்து தன்னுடைய ட்ரெஸ் செய்கிறாரு. அவனுக்கு அழைத்து வருகின்றார். அப்ப ஒரு ஆள் சாஹி பார்த்துக்கிறார், இப்னு உமர் அவர்களே, இவங்கெல்லாம் அயலாட்டிகள், கிராமவாசிகள், கொஞ்சம் அவங்களுக்கு செஞ்சாலும் போதும், பெருசா நினைக்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு போய் உங்க தலப்பாக அவருக்கு கட்டுறீங்க, உங்க ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க, உங்க வாகனத்தில் அவங்களை தூக்கி வச்சு நீங்க நடந்து வர்றீங்க. அப்ப இப்னு உமர் சொல்லி காட்டுறாங்க, சஹாபாக்குடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கு என்பதற்கு இது நமக்கு ஒரு சான்று. அப்ப இப்னு உமர் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லி நான் செவியேற்றிருக்கின்றேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துல் வலதி உத்தஅபிஹி. தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலேயே சிறந்த பணிவிடை எதுவென்றால், அந்த குழந்தை பெற்றோர்கள் யாரையெல்லாம் நேசித்து வாழ்ந்தார்களோ, யாரையெல்லாம் இணைத்து வாழ்ந்தார்களோ, அவர்களை இந்த பையனும் இந்த குழந்தையும் இணைத்து வாழ்வதுதான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலேயே சிறந்த பணிவிடை சொல்லி நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த கிராமவாசி இருக்கின்றாரே, இவர் என்னுடைய தந்தை உமருக்கு நெருக்கமானவராக இருந்தார், என்னுடைய தந்தை இவரை இணைத்து வாழ்பவராக இருந்தார், இவர் மீது பாசம் காட்டுபவராக இருந்தால், அதன் காரணமாகத்தான் என்ன செஞ்சிருக்கேன், நான் என்னுடைய கழுதையை கொடுத்து என்னுடைய தலைப்பாகையை கொடுத்து அவரை அழைத்து வருகிறேன் சொல்லி இப்படி நம்ம விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப பெற்றோர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்து நிறைந்திருக்கிறோம். இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நாம கவனிக்கிறோம் பாருங்க, இது பலவிதமான துன்பங்களை நம்மளை காப்பாற்றும். இறைவன் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பெற்றோருக்கு நம்ம பணிவிடை செய்யலாம் பாருங்க. அல்ல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறோம் பார்க்கின்றோம். நம்ம பல உலகளை கேள்விப்பட்டிருப்போம். 3 பேர் காட்டுல போய்கிட்டு இருக்காங்க, கடுமையான மழை வருது, ஒரு குகைக்குள்ள போய் செஞ்சிடறாங்க, 3 பேர் நுழைஞ்சிடறாங்க. நுழையும் பொழுது காற்றடிச்சு பெரிய பாதை உருண்டு வந்து குகை வாசலில் செய்து அடைத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சம்பவம். அதுல ஒரு சஹாபிகள் 3 பேர் மாட்டிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, 3 பேர் ஆலோசனை பண்றாங்க, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், எவ்வளவுதான் சத்தம் போட்டு அழைத்தாலும் காது கேட்காது. இப்போ நமக்கு உதவி செய்யக்கூடியவன் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது முடிவு பண்ணி அல்லாஹ்வை காப்புன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் வாழும் பொழுது செய்த நல்ல காரியங்களை கொண்டு அல்லாஹ்வை கேளுங்கறாங்க. அப்ப ஒரு ஆள் பிரார்த்தனை பண்றாரு, அவர் என்ன சொல்றாங்க சொன்னா, அவர் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழில் பண்றாரு. எப்பொழுதும் ஆடு மாடு மேய்த்து வந்த பிறகு அந்த பால் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு தாய் தந்தையர்களுக்கும் அந்த மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் உணவு. இவர் எப்பொழுதும் ஆடு மாடு மேய்த்து விட்டு சாயந்தர நேரம் வந்து அந்த பாலை கலந்து முதல்ல தாய் தந்தையர்கள், அடுத்து மனைவி, அடுத்து குழந்தைகள், அடுத்து மனைவி மக்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன செய்வார், சாப்பிட்டு தூங்குவார். உணவு ஆடு மாடு மேய்க்க போறார். உணவு ரொம்ப தூரமா போய் திரும்பி வருவதற்கு இரவு நேரம் ஆகிறது. தாய் தந்தையர்கள் தூங்கி விடுகின்றார்கள். இவர் எப்போது என்ன செய்வாரு, முதல்ல பெற்றோருக்கு தான் கொடுப்பார். பிள்ளையோட யாருக்கு முக்கியத்துவம், தாய் தந்தையோட முக்கியத்துவம் கொடுப்பார். அப்ப பாக்குறாரு, பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க, பிள்ளைகள்லாம் பால் கேட்டு அழுகுது. அப்ப சொல்றாரு, யா அல்லாஹ், நான் எப்பொழுதும் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு தான் முதலில் கொடுப்பேன். அப்ப என்னுடைய பிள்ளைகளை கூட நான் தூங்க வைத்து விட்டு என்னுடைய தாய் தந்தையர்கள் விழிக்கின்ற வரை நான் அவர்களுக்கு அருகிலேயே நின்றேன். நான் இப்படி எதற்காக செய்தேன், நீ என்ன செய்திருக்கின்றாய், உன்னுடைய கருணை வேண்டும், நீ அவ்வாறு உபகாரம் செய்ய சொல்லி இருக்கின்றாய், அதற்காகத்தான் நான் இதை செய்தேன். யா அல்லாஹ், இந்த பாலை அகற்றுகிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இறைவனுடைய அருள் வருகின்றது. பெற்றோருக்கு செய்த உபகாரத்தை சொல்லி கேட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பாலை அகற்றுகின்றான். 3 பேரும் வெளியே வந்தாங்க பாருங்க, ஒவ்வொரு செயலை சொல்லி காட்டுறாங்க. அப்ப தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கு பாருங்க, இது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கூட செய்யணும், நீக்கிவிடும். பார்க்கிறோம் அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யஸஅலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே அவர்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்டாங்களாம், எதை செலவு செய்யணும் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பதில் சொல்றான், குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்கள் செல்வத்திலிருந்து எதை செலவு செய்தாலும், செல்வத்தை செலவு செய்யும் சொன்னாலே போதும், கேள்விக்கு பதில் புரிஞ்சு போச்சு. அல்லாஹ் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்னது, எதை செலவு செய்ய வேண்டும் கேட்கின்றார்கள், செல்வத்தை செலவு செய்யும் அல்லாஹ் சொல்லிட்டு போகலாம். அல்லாஹ் அதோடு நிறுத்தவில்லை, குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன், நீங்கள் செல்வத்திலிருந்து எதை செலவு செய்தாலும் முதல்ல யாரு, வாலிதைன் பெற்றோர்கள், வல் அக்ரபீன் உறவினர்கள், வல் யதாமா வல் மசாகின் அனாதைகள் ஏழைகள், வப்ன சபீல் வழிபோக்கர்கள். அல்லாஹ் செய்யணும் பட்டியல் போடுகின்றான். யாருக்கெல்லாம் செலவு செய்யணும், முதல் லிஸ்ட் யார் வர்றான், பெற்றோர்கள் வர்றாங்க. தாய் தந்தையர்களை அங்க நட்டாந்திரத்தில் விட்டு அவர்களை கவனிக்காமல் நீங்க எவ்வளவு ஜமாத்துக்கு வாரி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்யாது, அது நான் செய்யக்கூடிய தர்மம்
ஏவினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகமா சந்தேகம் தான். ஏனென்றால் முதலில் யாருக்கு செய்ய வேண்டும்? பெற்றெடுத்தாங்க பாருங்க, அந்த தாய் தந்தையர்களுக்கு தான் நீங்கள் முதலில் வாரி வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட வசனத்தை 2வது அத்தியாயம் 215வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயான் பண்றாங்க. பயான் செய்ய சொல்லி காட்டுறாங்க, எது மூச்சில் ஒன்றியா கொடுக்கக்கூடிய கடன் தான் உயர்ந்தது. வாரி வாரி வழங்குறோம் பாருங்க, அந்த கடன் தான் உயர்ந்தது, வாங்கக்கூடிய கடன் தாழ்ந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு தாழ்ந்தமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிமன் தவுல், உனக்கு நெருக்கமானவரிடமிருந்து ஆரம்பம் செய்து கொள். யார்? உம்மக்க, உன்னுடைய தாய், அபாக்க, உன்னுடைய தந்தை, ஊகக்க, உன்னுடைய சகோதரி, அகாக்க, உன்னுடைய சகோதரன், சும்மா அதுனாக்க, பிறகு நெருக்கமானவர்கள். முதல்ல யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? காசு யாருக்கு வாரி கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் மனைவியை கூட சொல்லல, முதல்ல யாரும் சொல்லி காட்டான்? உன்னுடைய தாய், அடுத்து உன்னுடைய தந்தை, அடுத்து உன்னுடைய சகோதரி, அடுத்து உன்னுடைய சகோதரன். முதல் 4 விஷயம். ரத்த பந்தம் இருக்கு பாருங்க, ரத்த பந்தத்தை சொல்லி காட்டுறாங்க. முதல்ல யார் அரவணைக்கணும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு பயானிலும் ஓதுவோம், இத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த இறைவனை பற்றி கேட்கப்படுவீர்கள். வல் அர்ஹாம், ரத்த பந்தங்களை பற்றியும் கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்ல உத்தரவு. மறுமை நாள் என்ன கேள்வி இருக்குது? ரத்த பந்தங்களை பத்தி கேள்வி இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க சம்பாதிக்கின்ற காசை யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? மனைவி மக்களுடன் லிஸ்ட்ல வரல. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உன்னுடைய தாய்க்கு கொடு, உன்னுடைய தந்தைக்கு கொடு, உன்னுடைய சகோதரிக்கு கொடு, உன்னுடைய சகோதரனுக்கு கொடு, அடுத்து முக்கியமானவங்களுக்கு கூட சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவிற்கு தாய் தந்தைகளுக்கு வாரி வழங்குவது எந்த அளவிற்கு மிக மிக அவசியமான என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், பல இடங்களில் பெற்றோர்கள் பிச்சை எடுத்து வாழக்கூடிய சொல்லுவது ஒரு பயானுக்காக மிகப்பாக சொல்லவில்லை. பல ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. இங்கு இவர் பெரிய துபாயில பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பாரு, பெரிய ஆளா இருப்பார், நிறைய சம்பாதிப்பாரு. தாய் தந்தைகளை பல வருடங்களா கவனித்திருக்க மாட்டார், ஊர்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பெற்றோர்கள். அப்ப இங்க நீ வாரி வாரி வழங்கி என்ன பிரயோஜனம்? இங்க நீ கொடுக்க என்ன பிரயோஜனம்? யாருக்கெல்லாம் கொடுப்பாரு? பெற்றெடுத்த தந்தைகளுக்கு கொடுக்காமல் இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப யாருக்கு மேலே வாரி வழங்க வேண்டும்? யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு செலவு செய்து சொல்லி குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம். அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை போய் சொல்லி காட்டுறாங்க. ஹாரிஸா பின் நுஅமான் அப்படிங்கிற ஒரு சஹாபி. இது நபிகள் தூங்குறாங்க. நான் தூங்கினேன், நான் தூங்கும் பொழுது எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. அதிகமாக காணக்கூடிய கனவு இருக்கு பாருங்க, அது வஹி. நாம காணக்கூடிய கனவு மாதிரி கிடையாது. ரசூல் நபிமார்கள் காணக்கூடிய கனவு உண்மையான வஹி. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நான் தூங்கிய பொழுது கனவிலே எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. சமயத்து சௌத்த காரியின் அந்த சொர்க்கத்திலே ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன். அப்ப யார்? நான் மன்னர் அவர் யார் என்று நான் விசாரித்தேன். அப்ப சொல்றாங்க, அந்த மலக்குமார்கள் பதில் சொன்னாங்களாம், ஹாதா ஹாரிஸா பின் நுஅமான். அவர் யார் தெரியுமா? ஹாரிஸா பின் நுஅமான்ங்கிற ஒரு சஹாபி தான் சொர்க்கத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்ப நான் சொல்லி காட்டுறாங்க, இவர் சொர்க்கத்திலே ஓதிக்கொண்டிருந்தாரே, சொர்க்கவாசியாக காட்டப்பட்டாரே, அதற்கு என்ன காரணம் என்றால் இவர் பெற்றோர்களை செய்றாரு, பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தால் கதாக்கல் பிர் வகான அபர்ர நாசிபி உம்மிஹி. பெற்றோருக்கு பணிவிடை செய்தால் இதுதான் கூலி, பெற்றோருக்கு பணிவிடை செய்தால் இதுதான் கூலி. அந்த ஹாரிஸா இருக்கின்றாரே, அவர் மக்களிலேயே தன்னுடைய தாய்க்கு மிகவும் பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தாங்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அவர் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது இந்த உலகத்தில் செய்யும் போது அல்லாஹ் அங்க என்ன செஞ்சதுதான் நமக்கு சீட்டை ஒதுக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தால் எப்படி இறைவன் ஒரு பள்ளியை நமக்கு மறுமையில சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருகின்றானோ, அதே மாதிரி பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் போது இங்கு செய்து கொண்டிருக்கும் போது அங்கு நமக்கு என்ன செய்து சீட்டை டிக்கெட் ஆகும். அப்ப அந்த அளவிற்கு மிகச் சிறந்த ஒரு நல்ல பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. அது மட்டும் கிடையாது, பெற்றோர் நோவினம் பண்ற பாருங்க, பணிவிடை செய்யாமல் நோவினம் பண்ற பாருங்க, இதை விட ஒரு கொடுமையே கிடையாது, இதை விட ஒரு பாவம் கிடையாது. நிறைய சொல்லி காட்டாங்க, ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வதற்கு போதுமா எது தெரியுமா? தனக்கு அமுதூட்டிய தாயை நோவினை செய்கின்றானே, அதை தவிர ஒன்றும் கிடையாது. பெற்றோர் நிறைய சொல்லி காட்ட சபூல் மூட்டுக்காத் அளிக்கக்கூடிய 7 பாவங்கள். அந்த வேலை சிறுக்கு இருக்கு பாருங்க, நம்ம நாசமாக்கி மறுமையிலே வாழ்வனை செஞ்சிடும், நாசமாக்கி விடும். அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உப்புக்குள் வாரிதையும் பெற்றோருக்கு நோவினை செய்வது அளிக்கக்கூடிய 7 பாவங்கள்ல
இரண்டாவது பாவம் எது? நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற 7 பாவங்கள்ல இரண்டாவது பாவம் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவது ஹதீஸ் நம்ம செய்றோம், புகாரியில் பார்க்கிறோம். சொல்லி காட்ட அனில் கபாயில் பெரும்பாவங்களை பத்தி கேட்கிறாங்க சஹாபாக்கள். அல் இஷ்ராக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, உக்கூக்குல் வாலிதைன் பெற்றோருக்கு நோவினை செய்வது, கத்லுன் நஃப்ஸ் அநியாயமாக கொலை செய்வது, பொய் சாட்சி சொல்வது, இவைதான் பெரும்பாவங்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு நாம பெற்றோரை திட்டு சர்வ சாதாரணமாக செய்து நடக்கும், நமக்கு ஆச்சரியமே கிடையாது. ஒரு நபிகள் நாயகம் சஹாபாவுடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது யார் இன்னமே கபாயிரி எல்லாம் ரஜுலு வாலிதைங்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது அது மிகப்பெரிய பாவங்களில் உள்ளதாக சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் சஹாபா ஆச்சரியம், நமக்கு ஆச்சரியமா தெரியாது. என்ன செய்யறோம், சர்வ சாதாரணமா 9ஆம் கல்மா பயன்படுத்த பயங்கரமான பெற்றோரை பார்த்து எப்படி சொல்லுவாங்க, மக்கள் இருக்கிறாங்க, பெற்ற தாயர்ந்தவர்களை பார்த்து எந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதோ அந்த வார்த்தையை பயன்படுத்த, இவன் தாயை தான் பயன்படுத்தும், இவங்க தாயை பார்த்து விபச்சாரிகளை போய் வரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு மோசமா நம்ம நிலைமை இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோர்களை திட்டுவது பெரும் பாவங்கிறாங்க. அவர் சஹாபாக்கள் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட பெற்றோரை திட்டுவதெல்லாம் கிடையாது. நமக்கு ஆச்சரியமா இருக்காது, அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் கேட்க, யார் ரசூலுல்லாஹ் கைஃப எல்லாம் ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய பெற்றோரை திட்டுவான்? அவர் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நம்மள மாதிரி டைரக்டா திட்டுவது கிடையாது, நம்ம டைரக்டாக திட்டிடுவோம். அங்க எப்படி இருந்தது, யசுப்பு ரஜுல் அபர் ரஜுல், ஒரு மனிதன் அடுத்தவனுடைய தந்தையை திட்டுவான். இவன் என்ன செய்வான், அடுத்தவனுடைய தகப்பனை திட்டுவான். அபாஹு உம்மஹு, அவன் ஆப்பா திட்ட மாட்டான், இவங்க தந்தையும் திட்டுவான், இவங்க தாயும் திட்டுவான். நாம ஒண்ணு விட்டாங்க என்ன செய்யும், ரெண்டு, நம்ம 9ஆம் கல்மா விடுவோம், அவங்க செய்வான் 18ஆம் கல்மா விடுவோம். நாம தாயை திட்டுவோம், அவங்க திருப்பி 2 சேர்த்து திட்டுவோம். அதனால சொல்லி காட்டுறாங்க, நீ அடுத்தவங்களுடைய தந்தையை திட்டினால் அவன் உன்னுடைய தந்தையும் திட்டுவான், உன்னுடைய தாயையும் திட்டுவான். அப்ப அடுத்தவங்களுடைய தந்தையை திட்டி அவன் திருப்பி நம்ம தாயையும் திட்டான் பாருங்க. இது எந்த யாரும் திட்டவே கூடாது. அவன் திட்டு நம்ம யாருக்கு போகும், நம்ம ஆபமா இருக்கும். ஆனா நீங்க திட்டாதீங்க ரசூலுல்லாஹ். இந்த அளவுக்கு நம்மால் கூட செய்யக்கூடாது. அடுத்தவனை திட்டும் பொழுது கூட அவன் உங்களுடைய தாய் தந்தைகளை திட்டும்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. சொன்னா பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடை எந்த அளவுக்கு பார்க்கணும். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நபியை நான் சொல்லி காட்டுறாங்க, சலாசத்துன் லா யன்துல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹி யௌமல் கியாமா, 3 நபர்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்கவே மாட்டான். முதல்ல யார் சொல்லி காட்டுறாங்க, அல் ஆக்குலி வாலிதை, பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடியவன். அல்லாஹ் பார்க்காத 3 நபர்கள் அல்லாஹ் பார்க்க வச்சுக்கிட்டு நம்ம யாருதான், நாம நரகவாசி தான். யாரு அல்லாஹ் பார்க்கவில்லையோ, யாருடைய அல்லாஹ்வுடைய கருணை பார்வை கிடைக்கவில்லையோ அவன் கண்டிப்பாக நரகவாசி தான். அவன் அதிக நான் சொல்லி காட்ட 3 நபர்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான். ஒன்றாவது ஆக்குலி வாலிதை, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன். அல் முத்தரஜ்ஜலா, ஆண்களை போன்று வேடம் விட்டு நடக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் மாதிரி போறது, ஆண்கள் ட்ரெஸ் ஆண்கள் மாதிரி என்ன செய்வது, முடிகளை வெட்டி கொண்டு ஆண்கள் அணியக்கூடிய ஆடையை போட்டுக்கொண்டு போறாங்க பாருங்க. இந்த மாதிரி பெண் செய்த உதவியை சொல்லி காட்ட கூட செய்ய முடியாது, நுழைய முடியாது சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் பார்க்க முடியாத நபர்கள் யாரு, பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவன். அது சொல்லி காட்டுறாங்க. அதை விட கடுமையானது சலாசத்துன் லா யதுஹுலுல் ஜன்னா, 3 சாலால் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது. எந்த 3 சாலால், அது ஆக்குலி வாலிதை, பெற்றோருக்கு நோவினை செய்தவன், ஒரு முதிமின் அல்லது ஹம்ரு, நிரந்தரமாக மது அருந்திக் கொண்டிருந்தவன், மன்னான யுமா ஆத்தா, தான் கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவன் நசி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அளவிற்கு பெற்றோருக்கு நாம் நோவினை செய்துவிட்டால் வச்சுக்கிடுங்க, நாம் செய்யக்கூடிய காரியத்தினால் அவர்கள் புண்பட்டு விட்டார்கள் என்றால் கூலி எனது அல்லாஹ் பார்க்க மாட்டேன், இதனுடைய கருணை பார்வை கிடைக்காது, அது நிரந்தர நரகம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோம். அதே போன்று முஸ்லிம் என்னும் ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிற நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் தன்னுடைய பெற்றோரை திட்டுகின்றானோ அவனை அல்லாஹ் திட்டி விட்டான், அல்லாஹ் அவனை சபித்து விட்டான். பெற்றோரை சபிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபனை செய்யும் என்று சேரும். இது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். முன்னொரு காலம் பனி இஸ்ரவேலர்கள் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டு, ஜுரைஜ்ங்கிற ஒரு நல்லடியார் இவர் என்ன பண்றாரு, தனக்கென்று ஒரு மடத்தை, ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி, இந்த நமக்கு அப்படி கிடையாது, அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டு அங்கு 24 மணி நேரம் அல்லாஹ் செய்வாரு, தணிஞ்சு கொண்டே இருப்பார். நமக்கு அதான் நம்ம வியாபாரம் செய்யணும், நமக்கு சட்டம் மாற்றப்பட்டு விட்டு
நாம 24 மணி நேரம் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம என்ன செய்யணும்? தொழணும், வியாபாரம் போகணும், எல்லாம் செய்யணும். அப்ப என்ன பண்றாரு? தனக்கென்ற ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு அங்கு என்ன செய்யறாரு? வணக்க வழிபாடு ஈடுபட்டு இருக்காரு. அவர் தொழுதுட்டு இருக்காரு. ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயார் வர்றாங்க. வந்து யா ஜுரைஜ், ஜுரைஜே யூ கல்வி முனி என்னோட பேசுங்கிறாங்க. வெளியே இருந்து அழைக்கிறாங்க. இவர் வந்து உயரமான இடத்துல இருக்காரு. அப்படின்னு தொழுதுட்டு இருக்காரு. அவர் நினைக்கிற நம்ம நல்ல காரியம் தான் பாக்குறோம், தவறான விஷயம் கிடையாது. இவர் நினைக்கிறாரு நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம், உண்மையோ சலாத்தி என்னுடைய தாயார் தொழுதான் யோசிக்கிறாரு. இவரே மனசு நினைக்கிறது நம்ம என்ன செய்வோம்? தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்லி செய்யறாரு. தொழுகைக்கு முக்கியத்துவம் தொழுகிறாரு. இரண்டாவது தாய் வர்றாங்க. தாய் வந்து என்ன செய்யறாங்க? ஜுரைஜ் கல்வி முனி, து கல்வி முனி, ஜுரைஜே நீ என்னோடு பேசவான்னு கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. நம்ம அழைக்கிற மாதிரி எப்ப அந்த வாழ்ந்து செய்யறாங்க, அழைக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது தொழுகிட்டு இருக்காரு. அப்ப யோசிக்கிறார், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, தாய்க்கு பதில் சொல்றதா? அவரே நினைக்கிறார் நம்ம தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் செய்யறாரு. தொழுகைக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. இந்த நமக்கெல்லாம் கிடையாது. இப்ப பல்லான் தொழுகை கிடையாது. சுண்ணத்துக்கான என்ன செஞ்சுக்கலாம், அதைத்தான் சென்று கொள்ளலாம். மூன்றாவது நினைக்கிறாரு. மூன்றாவது தாய் வர்றாங்க, ஜுரைஜ் அழைக்கிறாங்க. அழைக்கும் போது அவர் மூன்றாவது தொழுது கொண்டிருக்கிறார். அப்ப தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப தாய் நினைக்கிறாங்க, இவர் வந்து நம்ம அழைச்சு வர மறுக்கிறாரு. அதாவது தாயுடைய உள்ள என்ன செய்து அவங்களுக்கு தெரியாது, தொழுகிறாங்களே தெரியல, அவங்களுடைய உள்ள வேதனைப்படும். இவரா என்ன செஞ்சிருக்கணும்? முதல் நாள் தாய் வந்தாங்க, இரண்டாம் நாள் வந்தாங்க, மூன்றாம் நாள் காத்திருந்திருக்க வேண்டும். 3 நாளுமே தொழுது கொண்டிருக்கின்றார். தாய்க்கோ என்ன செய்யணும் தெரியல. என்ன பண்றாங்க? அல்லாஹ்ட பிரார்த்தனை பண்றாங்க, அல்லாஹும்ம ஃபலா துமித்துஹு ஹத்தா துரியல் முனிசாத். இறைவா, ஒரு விபச்சாரியுடைய முகத்தில் இவரை முழிக்க செய்யாமல் இவரை நீ மரணிக்க செய்து விட செய்றாங்க, பிரார்த்தனை பண்றார் தாயார். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, வலவு தஅத் அலைஹி, அந்த தாய் அவருக்கு எதிராக அயுஸ்தன, அவர் சோதிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்ட காரணத்தினால் ஃபுத்தின, அப்படின்னு செய்யப்பட்டார், சோதிக்கப்பட்டார். எப்படி சோதிக்கப்படுறாங்க? அந்த ஊருக்கு ஒரு பெண் வர்றா, விபச்சாரி வர்றா, ரொம்ப அற்புதமான அழகி. அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த ஜுரைஜ் பத்தி பேசுறாங்க. ஜுரைஜ் இருக்காரு, அவர் எவ்வளவு போய் வணக்கசாலி தெரியுமா? யாரும் செய்ய முடியாது, கெடுத்து விட முடியாது. அது அல்லாஹ்வுடைய அடையாளம் செய்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஜுரைஜ் பத்தி பெருமையா பேசுறாங்க. இது இவளுக்கு பிடிக்கல. அவர் எவ்வளவு பெரிய ஆளா, என்னுடைய அழகிலும் மயங்காதவர்கள் இருப்பார்களா அப்படின்னு அவன் நினைத்துக் கொண்டு இந்த ஜுரைஜை வந்து தன்னுடைய வசப்படுத்தி அந்த மக்களுக்கு மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்த என்பதற்காக அந்த விபச்சாரி வர்றான். வந்து அவரும் எவ்வாறெல்லாம் முயற்சி செய்து பார்க்கிறாள். என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இவருக்கு இருக்குது. இவர் வந்து தன்னுடைய தவறான பாதைக்கு சென்று விடவில்லை. என்ன பண்றா, பக்கத்தில் உள்ள ஆட்டு இடையன், அந்த ஆட்டு இடையனோடு தவறான உறவு கொண்டு எனக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறகு ஊர் நம்ம ஆட்கள் வந்துருவாங்க. எப்போ வருவாங்க? தொழிலுக்கு நடக்கும் போதெல்லாம் வரமாட்டாங்க. அந்த வீட்டை விட்டு ஓர்ந்த பிறகு கத்தியரை தவறான செய்வாங்க, ஊரை கூட்டு வந்துருவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அவ வந்து இந்த குழந்தைக்கு தகப்ப யாரு? குழந்தைக்கு தகப்ப அந்த பெண் சொல்றா, அந்த ஜுரைஜ் தான் யாரு? அந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லி என்ன மாதிரி போதுமே இல்லையா? நம்ம பனி இஸ்ரவேல் நம்ம சமுதாயம் மாதிரி பனி இஸ்ரவேல் சமுதாயம் அவர்கள் போன்று நாம வரிப்பேர் அப்படி இருக்கும். உடனே கத்தி கப்பலா தூக்கிட்டு போய் அவர் ஆசிரமத்தை எல்லாம் அடிச்சு நொறுக்கி ஆளை வெளியே எடுத்து போட்டுதான். அது என்னத்தான் கேட்கிறார் வெளியே வந்து, இந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த குழந்தை தாயம் கொண்டு வாங்குறாங்க. அந்த விவசாயம் செய்யறா, குழந்தையோடு வருகின்றார். இவர் அப்பதான் முகத்தை பார்க்கிறார். தாய் செய்ய துவாங்க செய்து சாபம் வந்து அங்க வந்து உண்மையாக்கப்படுகிறது. முகத்தை பார்த்து விட்டு என்ன பண்றாரு, அந்த குழந்தையுடைய வயிற்றுல குத்துறாரு. அதே நான் சொல்லி காட்டுறேன், உலகத்தில் 3 குழந்தைகள் தான் பேசி இருக்கிறது. அல்ல ஒரு குழந்தை யாரு? இந்த ஜுரை சம்பவத்தில் வரக்கூடிய குழந்தை. அந்த குழந்தையுடைய வயிற்றுல குத்தி, யா சபி மன் அபி ஹக்கா, உங்களுடைய மன் அபிக்க ஹக்கா, உங்களுடைய உண்மையான தந்தையான்னு சொல்லும் போது அல்லாஹ் பேச வைக்கின்றான். அந்த ஆத்திரை என்ன செய்து அந்த குழந்தை பதிவு சொல்லு. அப்ப நமக்கு என்ன படிப்பனை இருக்குது? அந்த தாய் சாபம் விடுறாங்க, அவங்க விட்ட சாபம் அல்லாஹ் என்ன செய்யப்படுவது? ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இல்லாட்டாலும் மறுமையில் என்ன செய்யும்? நம்மள நாசமாக்கும். அப்ப பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை வந்து எந்த அளவிற்கு மிக மிக முக்கியத்துவமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன மார்க்கம் சொல்லி காட்டுது? மார்க்கம் இணை வைக்கிறாங்க. பெற்றோர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நாம் அந்த பாவத்தை தவிர்த்து கொள்ளலாம், அவர்களுக்கு உபதேசம் செய்யலாமே தவிர அதை பகைத்து விடக்கூடாது. சில பெற்றோர்கள் செய்வாங்க, சிறுக்கான காரியத்தை செய்வாங்க. நாம அவங்க உபதேசம் பண்ணலாம், கண்ணியமான என்ன செய்யலாம், உபதேசம் செய்யலாம். அவர்களுக்கு நாம் அதை விட்டு விலகிக் கொள்ளலாம். ஆனா அவர்களை பகைத்து விடக்கூடாது, அவங்க செய்யக்கூடிய உழைவை நிறுத்தி விடக்கூடாது. நம்மள சிலாக அப்படி செய்யணும். பெற்றோர்கள் தலைவருக்கு போவாங்க, அவங்க முழுது வருவாங்க. ஒண்ணு பண்றது,
இது ரொம்ப தூக்கி எறிஞ்சு வந்தது. இது நம்ம எதுக்காண்டி வந்தது? தௌஹீத் குர்ஆன் என்னது? அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ அந்த அடிப்படையில் நடப்பதுதான் குர்ஆன் ஹதீஸ். பெற்றோரை இணை வைத்தாலும் அவர்களை பகைப்பதற்கு மார்க்கம் சொல்லி காட்டல, உபதேசம் பண்ணலாம். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாயார், அபூபக்கருடைய மகள் யாரு? அஸ்மா. அவங்களுடைய தாயார் வந்து முஷ்ரிக்காக இருக்கிறாங்க. அபூபக்கர் இஸ்லாத்துக்கு அழைக்கிறாங்க. அந்த தாய் அவங்க இஸ்லாத்துக்கு வரல, உடனே தலாக் விட்டுறாங்க. தலாக் விட்டாலும் தாய் மகள் உறவு நீங்க. அப்போ அந்த தாய் என்ன பண்றாங்க? அஸ்மாவை பார்ப்பதற்காக வர்றாங்க. உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் இணை வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கின்றார், நான் அவங்களை வந்து இணைத்து வாழலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். உங்களோடு மார்க்க விஷயத்தில் எவர்கள் போர் செய்யவில்லையோ, மார்க்க விஷயத்தில் எதிராக வரவில்லையோ, வாப்பம்மா மார்க்க விஷயம் எதிராக வந்தாலும் அப்போ தூக்கி வீசலாம். மார்க்க விஷயத்துக்கு வந்தாங்க வச்சுக்க பின்னாடி சொல்ல இருக்கிறோம், அந்த விஷயம் சொல்லி முடித்துக் கொள்வோம். யார் உங்கள் மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டைக்கு வரவில்லையோ, போருக்கு வரவில்லையோ, அவரை இணைத்து வாழ்ந்து அல்லாஹ் செய்யலாம், வசனத்தை இறக்கி வைக்கிறான். அஸ்மா செய்றாங்க, தங்களுடைய தாயார் இணை வைக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் இணைத்து வாழ்கின்றார்கள். இந்த ஹதீஸ் வந்து புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்ப பெற்றோர்கள் வந்து இணை வைக்குமாறு சொன்ன, இணை வைக்கக்கூட என்றால் சரி, அவங்க அந்த விஷயத்தில் மட்டும் நாமும் ஒதுங்கிக் கொள்ளலாம், அவங்க கூடாது, நிறுத்திவிடக் கூடாது. அதே போன்று அதே பெற்றோர்கள் மார்க்கத்தை நிர்பந்தப்படுத்துறாங்க. தாஅத்து பில் மஅரூஃப், கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயத்துலதான். வரதட்சணை வாங்க சொல்றாங்க, அப்ப கட்டுப்பட கூடாது. இணை வைக்க சொல்றாங்க, அந்த விஷயத்துல மட்டும். அதனால அவங்க பகைத்து விடக்கூடாது. அதனால் பகை ஏற்படாத அடுத்த விஷயம் ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறேன். அப்ப வரதட்சணை வாங்க சொன்னாங்க, சொன்னா அதற்கு கட்டுப்படக்கூடாது. எல்லாருக்கும் கட்டுப்படுவாங்க. எது வரதட்சணையில அவங்க நிர்பந்தம். மாப்பிள்ளை செய்வாரு, எங்க வாப்பம்மா மாலை போட சொல்லிட்டாங்க, அதனால போட்டேன். அதே வாப்பம்மா கருப்பா ஒரு பொண்ணை பார்த்து வச்சாங்க சொன்னா ஒரு இந்திய கட்டி வச்சாங்க, செய்வாரு, தலைகளை குளிப்பாரு. அதே அத்தா அம்மா என்ன செய்வாங்க, இவர் யாரை விரும்புற அந்த பெண்ணை புடிச்சு வைக்கணும் செய்வாரு, வீட்டை ரெண்டாக்கிடுவாரு. எதுக்குமே நிர்பந்தம், மாலைக்கு மேல நிர்பந்தம், தாலி கட்டவும் நிர்பந்தம். வாப்பம்மா செத்து போயிடும் சொல்லிட்டாங்க, தொலைஞ்சு போல, அந்த விஷயம் தொலைஞ்சு போறாங்க. அது சிறுக்கு, சிறு மாலை என்பது சிறுக்கு, அது பயணம் சொல்லி காட்டுவோம். அப்ப இந்த அளவுக்கு இருக்குது, இல்ல கட்டுப்படக்கூடாது. சாயித் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை பார்க்கிறோம். சாயித் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் மேல அதிகப்படியான பாசம், தாயார் மேல அதிகப்படியான பாசம் வச்சிருக்காங்க. இவன் இஸ்லாத்துக்கு வந்த சாயித் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தா தெரியும், தாய்க்கு கிடைக்குது. அப்ப தாய் தெரியும், தன் நம்முடைய மகன் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்காரு, நிறைய பாசம் வச்சிருக்காரு, சாப்பிடாம இருந்தாரு. இவர் வந்து அம்மா சாப்பிடணும்னு சொல்றாரு, சாப்பிட முடியாது. குர்ஆன் ஆயத்து அங்கே ஆதரவு. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கலாம். அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. கலா ரப்புக்க அல்லாஹ் தஅபுது வஸைதல் இன்சான பிவாலிதை இருக்கு பாருங்க. மனிதனுக்கு நாம் பெற்றோருக்கு பணிவிடை செய்யுமாறு உபதேசம் செய்தோம். தாய் வந்து அந்த வசனத்தை படிச்சு காட்டுறாங்க. நீ முகமது ஏத்துக்கிட்டீல, அந்த குர்ஆன்ல என்ன இருக்குது, பெற்றோருக்கு பணிவிடை செய்யுமாறு இருக்கிறது. நீங்க இஸ்லாத்தோடு வெளியே வாங்குறாங்க. பெற்றோருக்கு கட்டுப்படி இருக்குது, என்ன கட்டுப்படி இஸ்லாத்தோடு வெளியே வாங்குறாங்க. இவர் வந்து ரொம்ப மனசு சங்கடப்படுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இவ்வாறு சொல்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கின்றான். என்ன வசனம்? அதே சேர்த்து வஸைதல் இன்சான பிவாலிதை, பெற்றோருக்கு நாம் மனிதனுக்கு பெற்றோருக்கு பணிவிடை செய்யுமாறு நாம் உபதேசம் செய்தோம். வயின் ஜாகதாக்க அலா அன் துஷ்ரிக பி, அந்த பெற்றோர்கள் எனக்கு இணை கற்பிக்குமாறு வலியுறுத்தினார்கள் என்றால் பலா துத்தியகுமா, நீ அவர்களுக்கு கட்டுப்படாதே. சாயிபுகுமா ஃபித்துன்யா மஅரூஃப், அந்த விஷயத்துல மட்டும் கட்டுப்படாதீங்க. சாயிபுகுமா ஃபித்துன்யா மஅரூஃப், உலக விஷயத்தில் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். அதுல மட்டுமே கட்டுப்படக்கூடாது. ஆனா உலக பணம் கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, அவன் அனுசரிக்கிறது, இதில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் செய்கின்றான். இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சம்பவத்தை முன்னிட்டு இந்த வசனத்தை அல்லாஹ் செய்கின்றான், இறக்கி வைக்கின்றான். அவன் பெற்றோர்கள் வந்து மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம் சொன்னால் மட்டும்தான் அவர்கள் கட்டுப்படக்கூடாது, தவிர உலக விஷயத்தை செய்யணும். முழுக்க முழுக்க அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவங்க என்ன நினைக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆட்காக வருவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அல்லாஹ்